நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். தமிழகம் முழுவதும் 2299 காலி பணியிடங்களுக்கு தமிழக அரசினுடைய கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் 2299 காலி பணியிடங்களுக்கும் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு 1 or 2 டேஸில் நிச்சயமான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட வரப்போகுது. இதில் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைக்கான ஆணை என்னென்ன விஓக்கான தேர்வு செய்கிறதுக்கு நடைமுறைக்கான நெறிமுறை என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் குறித்து பார்க்க போகிறோம். தேர்வு குறித்து மதிப்பெண் விவரம், நேர்காணல், காலி பணியிடங்கள் விவரம், மாவட்ட வாரியாக கல்வி தகுதி முழு விவரங்களும் இந்த வீடியோ பதிவில் நம்ம வெளியிட போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தவறாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் விவரங்கள் தான். அரியலூர் மாவட்டத்தில் 21 காலி பணியிடங்கள், சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், தருமபுரி, ஈரோடு, காஞ்சிபுரம், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த காலி பணியிடங்கள் விவரம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2299 காலி பணியிடங்கள் விவரங்களும் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் 1 or 2 சேஞ்சஸ் நிச்சயமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையில் என்ன சொல்லியிருக்காங்க மதிப்பெண் விவரங்களை பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது கிராம உதவியாளர் நியமனம் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைக்கான ஆணையில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி படித்தவர்கள், தமிழை ஒரு பாடமாக கொண்டு படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். மிதிவண்டி, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும் விவரங்கள் சொல்லியிருக்காங்க. வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வசிப்பிடம் தற்போதைய முகவரி சான்றிதழ் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். நேர்காணல் பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் அவங்க முன்னிலையில் தான் நடைபெறும் அப்படிங்கிற விவரங்கள் சொல்லுவாங்க. நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு குழுவில் உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் விண்ணப்பதாரின் செயல்பாட்டிற்கு ஏற்ப தனித்தனி மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆவரேஜ் எடுத்து தான் உங்களுக்கு நேர்முக தேர்வு பெற்ற மதிப்பெண் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கு ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண் குறைந்தபட்சம் 6 மதிப்பெண் முதல் அதிகபட்சம் 12 மதிப்பெண்கள் வழங்கப்படும் விவரங்கள் சொல்லியிருக்காங்க. தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களும் நேர்காணல் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் ஒட்டுமொத்த உரிமம் வைத்திருந்தாலும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டுத்திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். இந்த ஸ்டாரோட நிபந்தனை விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் வழங்கப்படுற விவரங்களை குறித்து இதனுடைய திருத்தங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு அரசாங்கம் 1 or 2 டேஸில் நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துடும். இந்த வேலைவாய்ப்பு குறித்து முழு தகவலும் அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.